மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். கேரள திரையுலகம் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மிக முக்கியமான பிரச்சனையை பேச வச்சிருக்கு. பல நடிகைகள், துணை நடிகைகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் தற்போது மிக முக்கியமான தலைப்பு செய்தியாக ஒட்டுமொத்தமாக விவாதிக்கப்பட்டு வருது. அந்த விஷயங்கள் தொடர்பாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மியா அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பல விஷயங்கள் நம்ம பேசுகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். முதல்ல இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 2017 ஒரு சம்பவம் நடக்குது, அதற்கப்புறம் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது திரையுலகில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் பிரச்சனை அப்படிங்கிறது பல வருடங்களாகவே இருக்கு. நம்ம இப்படி சொல்றது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. திரையுலகில் இருப்பவர்களுக்கும் திரையுலகை நெருங்கி இயங்குபவர்களுக்கும் இந்த உண்மை தெரியும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா எப்பவாவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வெடிக்கும். அது தொடர்பா சில நாட்கள் விவாதங்கள் நடக்கும். பரபரப்பு செய்தியாக அதுக்கப்புறம் இதை மறந்துட்டு வேற செய்திக்கு அப்படியே கடந்து போறதுதான் பல காலமா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா 2018 தமிழ் திரையுலகை மையப்படுத்தி கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்தது. அந்த நேரத்துல நாங்க விசாகா கமிட்டி அமைப்போம், பெண்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நாங்க தீர்க்க போறோம் அப்படின்லாம் நடிகர் சங்கத்துல சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது தொடர்பா அவங்க எந்த நடவடிக்கையும் எடுத்ததா தெரியல. சோ இந்த சூழ்நிலையில தான் கேரளாவில் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பூதாகரமாக பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. 2017 ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு பிறகு அந்த ஹேமா கமிட்டி வைத்து அவர்களுடைய அறிக்கை சமீபத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அதன் தொடர்பாக வந்த செய்திகள் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். இது தொடர்பா மலையாள திரையுலகில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டு அந்த மலையாள நடிகர் சங்க நிர்வாகிகள், அதாவது தலைவர் மோகன்லால் உட்பட ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே ராஜினாமா பண்ணிக்கிற அளவுக்கு பிரச்சனை ஒரு பெரிய அளவுல போயிருக்கு. அதே நேரம் இதை வைத்து இந்த பெண்களுடைய திரையுலக பெண்களினுடைய பிரச்சனைகள் நிரந்தரமாக தீர்க்கப்படுமா, அந்த பெண்களுக்கு நிரந்தரமாக பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன கேட்டா ஒரு 10 நாளைக்கு முன்ன வயநாடு நிலச்சரிவு பரபரப்பா இருந்தது. இன்றைக்கு இந்த பிரச்சனை பரபரப்பா இருக்கு. இன்னும் 2 நாட்களில் வேறொரு பிரச்சனை பரபரப்பாக இருக்கும்போது இதை அப்படியே விட்டுட்டு எல்லாருமே அந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனா பெண்களுடைய பிரச்சனை மட்டும் தீர்க்கப்படாமல் அப்படியே தான் இருக்கும். இந்த முறையும் அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா தான் நான் நினைக்கிறேன். ஆனா வழக்கு பதிவு அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சுங்க சார். அது முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. அதான் என்னன்னா ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா இப்போ நடந்து உடனடியாக இது ஒரு பிரச்சனையாக மாறும் போது அல்லது ஒரு புகார் கொடுக்கும் போது வழக்கு பதிவு செய்யும் போது பாத்தீங்கன்னா அதற்கு உரிய ஆதாரங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு தொடுக்கவும் அவருக்கு தண்டனை பெற்று தருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன நடந்தது, 4 வருஷத்துக்கு முன்ன நடந்தது அப்படிங்கும்போது அதற்கான ஆதாரங்கள் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவே பாத்தீங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சுலபமாக இந்த குற்றச்சாட்டிலிருந்து வெளிவருவதற்கு காரணமாயிடும். இத ஒரு எளிய உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஒரு நடிகை ஒருவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த சம்பவம் ஒரு 4 நாளைக்கு முன்ன நடந்தது, 5 நாளைக்கு முன்ன நடந்தது அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த இடத்தில் நிச்சயமாக சிசிடிவின்னு ஒண்ணு இருக்கும், அல்லது வேறு சில ஆதாரங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் அதுவே ஆதாரமாக வைத்து அவங்களை தண்டிக்க முடியும். இது 5 வருஷத்துக்கு முன்ன நடந்தது, 7 வருஷத்துக்கு முன்ன நடந்தது அப்படின்னா இது போன்ற ஆதாரங்கள்லாம் கிடைக்காது. அதனால இந்த முறை இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்ததால் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். ஆனா இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் இவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கமிட்டி ரிப்போர்ட்ல பெயர்கள் குறிப்பிடப்படல. ஆனா அந்த கமிட்டி ரிப்போர்ட் வெளியானதன் தொடர்ச்சியா இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு, எங்களுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு வர தொடங்குறாங்க. இல்ல அந்த கமிட்டி ரிப்போர்ட்ல இந்த மாதிரி பெயர் குறிப்பிடாமல் தான் அந்த ரிப்போர்ட் இருக்காங்கிறது நமக்கு உறுதியாக தெரியல. ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் அதுவே ஒரு தவறானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா இந்த கமிட்டி என்பது பல்வேறு நடிகைகளிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. ஏன்னா பல பேர் அவங்க பேசியிருக்காங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்கல்ல, இன்னாரால் நான் பாதிக்கப்பட்டேன், இந்த நடிகரால் இந்த நடிகைக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அவங்க வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த கமிட்டியினுடைய அறிக்கையிலும் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு தான் ஆகணும். அப்பதான் அந்த அறிக்கையே ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கும். ஆனா அப்படி இல்லாம வெறுமனே ஏதோ ஒரு பத்திரிகையில கிசுகிசு எழுதுற மாதிரி ஒரு முன்னணி நடிகரை நீ அப்படி பண்ணாரு, மூன்றெழுத்து நடிகர் இப்படி பண்ணாரு அப்படின்லாம் வந்துச்சுன்னா அந்த அறிக்கையுடைய நம்பகத்தன்மையே கேள்விக்குறியா மாறிடும். அதே நேரம்
இப்படி ஒரு அறிக்கை வந்து இப்படி ஒரு இஷ்யூ வரும்போது பலருக்கும் பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு தைரியம் வரும். அடடா, இதுதான் ரைட் டைம், நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நம்ம வெளியில சொல்லலாங்கிற தைரியத்தின் அடிப்படையில் பல பேர் இன்னைக்கு அதை வந்து வெளிப்படையா பேச தொடங்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நடிகராக இருந்து எம்எல்ஏவாக இருக்கிறவங்க உட்பட பலரும் வந்து சிக்கியிருக்காங்க. அரசியல் ரீதியாகவும் வந்து இது நகர்ந்து போதா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது சார். நிச்சயமா நீங்க சொல்றது நடிகர் முகேஷை குறிப்பிடுறீங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ. அவர் மீதும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வரும்போது இப்ப அந்த கட்சியினுடைய எதிர்க்கட்சிகள் அதை வந்து கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா அந்த அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு ஒரு மாதிரியான வலுவில்லாததாக இருந்தாலும் கட்சிகள் வந்து அதை ஒரு பெரிய அளவு ஊதி பெரிதாக்குகிற விஷயமும் நடக்கும். அது அநேகமா இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இது தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது எந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகள், யாருமே பேசலை, இது தொடர்பான கருத்துக்கள் சொல்லலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விமர்சனம் இருக்குது சார். இந்த உண்மையை சொல்ல போனா இந்த திரையுலகில் வந்து இந்த பிரச்சனை வந்து நீண்ட காலமாகவே இருக்கு. இதுக்கு வந்து அவர் இவர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதே நேரம் விதிவிலக்காக ஒரு சிலர் தவிர பெரும்பாலானவர்கள் இந்த திரையுலகில் அப்படித்தான் இருக்காங்க. அதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கிற நிலையில் இருப்பவர்கள் வைக்கிற முக்கியமான டிமாண்டாகவே இந்த விஷயம் தான் இருக்கு. இது திரையுலகில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அதே நேரம் ஏதோ ஒரு வகையில் இவர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருப்பதின் காரணத்தினாலதான் இவர்களால் வெளிப்படையாக பேச முடியும். உதாரணத்துக்கு ஒரு நடிகர் இது குறித்து பேசுகிறார் அப்படின்னா அவரால் யாரோ ஒரு நடிகை பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவரு திடீர்னு வாய்ஸ் அவுட் பண்ணா இவருக்கு பிரச்சனை ஆயிடும். அதன் காரணமா தான் இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கேரளாவில பாத்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்டு இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னு ஒரு புகார்கள் எழுந்ததின் அடிப்படையில் அங்க வந்து இந்த விஷயம் பரபரப்பா பேசப்படுது. ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி யாரையும் குறிப்பிட்டு இப்போதைக்கு அந்த பிரச்சனை எழல. அதனால ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் கேரளாவில் இப்படி ஒரு விஷயம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் நடிகர் சங்கம் தார்மீக ரீதியில் இந்த பிரச்சனைக்கு அவர்களுடைய ஆதரவை அவர்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கணும். ஆனா இன்னும் கூட அவங்க அமைதியா இருக்காங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஹேமா கமிட்டி விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டு கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் ஆகுது. ஆனா இன்னைக்கு தான் நடிகர் சங்க செயலாளராக இருக்கிற விஷால் வந்து அது குறித்து பேசுறாரு. அதுவும் அவருடைய பிறந்த நாளுக்காக ஊடகங்களை சந்திக்கும் போது இப்படி ஒரு கேள்வி எழுப்பும் போது அவர் பதில் சொல்றாரு. ஆனா ஒரு நடிகர் சங்கத்தின் செயலாளரா இவங்க அன்னைக்கே அது குறித்து பேசியிருக்கணும். ஆனா பேசவே இல்லை. அதாவது ஒரு கமிட்டி அமைக்கப்படும் அப்படிங்கிறாரு. நீங்கள் முதல் கேள்விக்கே வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. 2017-18 காலகட்டங்களில் விசாக கமிட்டியெல்லாம் அமைக்கப்படும்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்லாம் அந்த விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இப்போ மீண்டும் வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்படும் தான் விஷால் சொல்கிறாரு. ஒன்றும் பெரிய அளவில் நடவடிக்கை இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா சார் அந்த காலகட்டங்கள்லையும்? அதாவது விஷால் வந்து ஊடகங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக அப்படி சொல்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2017-18 காலகட்டத்துல இது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்ட போது இதே மாதிரி ஊடகங்கள் நடிகர் சங்க நிர்வாகிகளிடம் கேள்வி கேட்ட போது நாங்க இது மாதிரி பண்ண போறோம்னு சொன்னாங்க. சுகாசினி இந்த மாதிரி சில பேர்லாம் அது உள்ளார இருந்தாங்க. அந்த கமிட்டி ஒரே ஒரு முறை கூடியதாகத்தான் எனக்கு ஞாபகம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே அவர்களிடம் இல்லை. இப்பவும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வருது, ஊடகங்கள் கேள்வி கேட்பதால் இப்படித்தான் சொல்றாங்களே தவிர மற்றபடி இந்த விஷயத்தில் இவர்கள் உள்ளன்போடு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் இறங்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைத்த தகவல், இப்போ உங்களுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, நடிகர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ ஒரு கேரள திரையுலகில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியிருக்கும் போது தமிழ் திரையுலகத்தில் வந்து இத்தகைய ஒரு விமர்சனங்கள் வந்தால் எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூகிக்க முடியுதா சார்? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அது உறுதியா இவர் இதுதான் நினைக்கிறாருன்னு சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு அனுமானமாக சொல்ல முடியும். எந்த நடிகையாவது நம்ம பக்கம் விரல நீட்டிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் பல நடிகர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா இங்க இருக்கிற கலை யதார்த்தம்ங்கிறது அதுதான். வெளிப்படையா பேசலனாலும் கூட உள்ள வந்து இத்தகைய சிக்கல்களை வந்து நடிகைகளோ துணை நடிகைகளோ வந்து எதிர்கொண்டு வராங்க அப்படிங்கிறீங்க. நிச்சயமா நான் சொல்றதை வந்து நான் பூடகமா சொல்றேன், அதை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இப்ப சினிமாவில் ஒரு நடிகைக்கு கிடைக்கிற வாய்ப்பு என்பது அவருடைய திறமை, உழைப்பு, அழகு, இது மாதிரியான விஷயங்களை தாண்டி இவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா அது உள்ளார அடங்கி இருக்கு. அதற்கு உடன்பட்டால் தான் பட வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இந்த திரையுலகில் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரியே 4-5 வருடங்களுக்கு முன்போ இல்லை 10-15 ஆண்டுகளுக்கு முன்போ நடந்த சம்பவத்தை வந்து இப்போ சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களை எந்த அளவுக்கு திரட்ட முடியும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு.
ஒரு சினிமா மூத்த பத்திரிகையாளரா நீங்க அந்த விஷயத்த சற்று இதே எப்படி மாற்றணும்னு நீங்க பார்க்குறீங்க? பெண்களுக்கும் சட்டத்தில் வந்து தண்டனை உண்டு. அதே மாரியாக இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கும், பாலியல் வன்கொடுமைக்கும், பாலியல் சுரண்டலுக்கும் கூட நம்மளுடைய குற்றவியல் சட்டத்துல தண்டனை உண்டு. ஆனா இங்க என்ன துரதிர்ஷ்டம் அப்படின்னா, அதை உரிய ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியாமல் பல சம்பவங்கள்ல போயிடுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சட்டத்துக்கு வந்து உண்மை என்று தெரிந்தாலும் அவர்களுக்கு தேவை வந்து உரிய ஆதாரம் தான். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக ஆதாரங்கள் கிடைப்பதில்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த தவறுகள் நீண்ட காலமா அப்படி நடந்துகிட்டே இருக்கு. இந்த தவறு செய்பவர்களும் அப்படி நிம்மதியா இருக்காங்க. நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. இதுக்குதான் எந்த ஆதாரமும் இல்லையே அப்படின்னு இருக்காங்க. அதே நேரம் காவல்துறைக்கு இது போன்ற புகார்கள் வந்தால் அவங்க வந்து இவங்க செலிபிரிட்டி, இவங்க வந்து ஒரு பெரிய டைரக்டர், பெரிய தயாரிப்பாளர் அப்படின்லாம் நினைக்காம பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நம்ம நீதி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பட் அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதை நம்ம கருத்தில் எடுத்து கமிட்டி ரிப்போர்ட்ல சொன்ன மாரி சரியான தங்குறதுக்கான இடம் வந்து கொடுக்கப்படுறதில்ல, வசதிகள் வந்து கொடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிற அந்த விமர்சனம்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அத்தகைய ஒரு சூழல் தான் வந்து இங்கேயும் இருக்கா? இல்ல இங்க ஏதாவது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கா? ஒரு ஒரு பாதுகாப்பான சூழல் கேட்கிறேன். 2 வகை இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப நயன்தாரா போன்ற ஒரு நடிகை படப்பிடிப்புக்கு வராரு அப்படின்னா, அவருக்கு வந்து இப்போ ஒரு ரஜினிகாந்துக்கு செய்கிற, ஒரு விஜய்க்கு செய்கிற, அஜித்துக்கு செய்கிற அத்தனை வசதிகளையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க கேட்கிற சம்பளத்தை கொடுப்பாங்க. அவர்களுடைய உதவியாளர் கேட்கிற சம்பளத்தை கொடுப்பாங்க. அவர்களுக்கு ஜிம் பாய்ஸ் போன்ற பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்க. அதே நேரம் 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, கடைநிலை நடிகைகளுக்கு அவர்களுக்கு சம்பளம் கூட கிடைக்காது. ஒரு ஒழுங்கான கழிவறை இருக்காது. அவங்க தங்குறதுக்கும் சரியான வசதிகள் இருக்காது. அவர்களுக்கு சம்பளம் சரியா கிடைக்காது. இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக இங்க பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக திரையுலகம் இருக்குதுன்னு நம்ம ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது. அந்த பெண்கள்லயே ஒரு படிநிலை வச்சிருக்காங்க. யாரால் நம் படத்துக்கு வந்து பலமோ, யாரால் நமக்கு வருமானம் வருமோ, அவர்கள வந்து பெரிய அளவுல கவனிப்பாங்க. மற்றவர்களை பாத்தீங்கன்னா, மோசமாக நடத்துறது அப்படிங்கிறது இங்க இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு படத்தில் பணிபுரிகிற அனைவருக்குமே அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்ச விஷயம். நீங்க அதை கூட செய்யல அப்படிங்கறது வந்து நம்ம நிச்சயமா அதை ஆதரிக்க முடியாது. அது குறித்து இங்குள்ள திரைப்பட அமைப்புகள் வந்து அது சரி உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா இன்றைக்கு ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு சங்கம் இருக்கு. நடிகருக்கு சங்கம் இருக்கிற மாதிரி லைட்மேன் வரைக்கும் இங்க சங்கம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா திரையுலகில் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறுகிறவருக்கு சங்கம் இருக்கு. அந்த தட்டுகளை கழுவுகிறவர்களுக்கு சங்கம் இருக்கு அப்படிங்கும்போது அந்த சங்கங்கள் தங்களுடைய கடமையை, தங்களுடைய உறுப்பினர்களுடைய பாதுகாப்பை, கௌரவத்தை உறுதி செய்து கொள்கிற நடவடிக்கையில ஈடுபடணும். ஆனா துரதிர்ஷ்டவசமா இங்குள்ள அமைப்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதில்லை. அதுதான் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணம். திரு விஷால் அவர்கள் குறிப்பிடுறாரு, இதெல்லாமே வந்து உப்மா கம்பெனியில தான் வந்து இந்த மாரி நடக்கும். அந்த மாரியான தயாரிப்பு நிறுவனங்கள்ட்ட போனா தான் இத்தகைய சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறாரு. அந்த பார்வைய எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு தவறான கருத்து. அதாவது பாத்தீங்கன்னா, திரையுலகில் இந்த முன்னணி ஹீரோக்களை வைத்து படம் எடுக்கிற நிறுவனங்கள்லாம் யோகி சிகாமணிகள் மாதிரியும், இந்த சின்ன படம் எடுக்கிற புதுமுக, அறிமுக தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாம் ஒரு காம கொடூரன்கள் போல இவர் சித்தரிக்க முயற்சி பண்றாரு. அது வந்து ஒரு தவறான விஷயம். திரையுலகில் இந்த பாலியல் சுரண்டல் என்பது எல்லா மட்டத்திலும் இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்குள்ள நடிகைகளுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுதான் கிடையாது. இந்த திரையுலகில் இருக்கிற ஒவ்வொரு செக்டார்லயுமே இது இருக்குது. அதாவது யாரு அந்த வேலை வழங்குகிற இடத்தில் இருக்கிறார்களோ, அவர்களால் பெண்கள் வந்து பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது பெரிய படங்களுக்கெல்லாம் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அபத்தமான, ஆபத்தான ஸ்டேட்மெண்டா தான் நான் பார்க்கிறேன். எனக்கு தெரியும், பேர் சொல்ல முடியாது. ஒரு முன்னணி தயாரிப்பாளர். அவர் பாத்தீங்கன்னா, நடிகைகளுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போதே, இது வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அப்படின்னு ஒரு வார்த்தைய வந்து பின் பாயிண்ட் பண்ணி குடுத்த சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சில பேரு சொன்னா நம்மளால நம்பவே முடியாது. அடடா! இந்த தயாரிப்பாளரா அப்படின்னு நம்மலாம் அதிர்ச்சி அடைவோம். அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் பாத்தீங்கன்னா, இது போன்ற நடிகைகளுக்கு சம்பளம் கொடுக்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு கம்பல்சரியா கொண்டு வர்றாங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு இயக்குனர் இங்க பெரிய அறிவுஜீவி மாதிரி தன்னை காட்டிக்குவாரு. அவர் ஒரு படம் எடுத்தாரு. அந்த நடிகை கிட்ட வந்து இவர் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பண்றாரு. அதுக்கு அவங்க ஒத்துக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா, வெளிநாட்டுக்கு ஒரு பாடல் காட்சி படமாக்கும் போது அந்த நடிகையை தூரத்துல நடக்க விட்டு அவங்களுடைய பேக் ஷாட் மட்டுமே எடுத்துட்டு வந்தாரு. அந்த பாடல் காட்சி இப்பவும் நீங்க பார்க்கலாம்.
அதாவது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகைய ஒரு பாடல் காட்சிக்காக செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு. வெளிநாட்டுக்கு போன இடத்தில் இந்த இயக்குனருக்கு ஒத்துழைக்கலைங்கிற கோபத்தில் அந்த நடிகையுடைய முகத்தை காட்டாமல் பின்பக்கமாக நடக்க விட்டு அந்த பாடல் காட்சிய அந்த இயக்குனர் எடுத்துட்டு வந்தார். சோ இந்த மாதிரி எல்லா மட்டத்திலும் இருக்காங்க. அதனால இது வந்து சின்ன படம் எடுப்பவர்கள் மட்டுமே இது போன்ற விஷயங்கள்ல பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ஏற்க முடியாது. அதே நேரம் இது போன்ற சின்ன படம் எடுப்பவர்களில் ஏமாற்று பேர்வழிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து நம்ம ஒத்துக்கலாம். இறுதியா ஒரே கேள்வி சார். இது வந்து 2017 ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. இப்போ ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. தமிழ்நாட்டில் இத்தகைய கமிட்டிகள்லாம் தேவைப்படுதா? அதற்கான சூழல்கள் இருக்கா? அதற்கான ஏதாவது மிக முக்கியமான கோரிக்கைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படுகிற இந்த பாலியல் சுரண்டல்கள் மற்றும் அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு விசாகா கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. இது வந்து திரைத்துறை மட்டும் இல்ல, ஒரு நார்மலான ஒரு பெண்கள் பணிபுரிகிற அலுவலகத்திலேயே கூட விசாகா கமிட்டி அமைக்கணுங்கிறது தான் விதி. ஆனா இத்தனை ஆயிரம் பெண்கள் வேலை செய்கிற திரையுலகில் அப்படி ஒரு கமிட்டியே இல்லைங்கிறதே ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி, பெண்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி. அதனால இப்ப கேரளாவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை வைத்துத்தான் நாங்க இப்படி ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படிங்கிறது அதை விட ஒரு கேவலம் வேற எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும். இந்த நிமிடத்தில் இருந்து இதற்கான முயற்சியை வந்து திரையுலகத்தினர் எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்தில் முன்னணி நடிகைகள், முற்போக்கு பேசுகிற நடிகைகள் எல்லாமே வாய்ஸ் அவுட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனா தன்னுடைய சக நடிகைகளுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறது அவங்க முதல்ல உணரணும். இதுல உங்களோட கருத்து எப்படி பார்க்குறீங்க சார்? அரசாங்கம் உள்ள தலையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? தானாக உள்ள தலையிட்டு இதற்கான ஒரு கமிட்டி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க பார்க்குறீங்களா? இல்ல. அத வந்து இங்கு உள்ளவர்கள் முதலில் செய்யணும். இவர்கள் செய்ய தவறும் போது அரசாங்கம் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கான வழிவகைகள் சரி. எல்லாத்துக்குமே உரிய துறைகள் இருக்கு. அவங்க வந்து இவங்கள வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணணும். ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஆனா என்ன இங்க கொடுமை அப்படின்னா, சினிமாவிலும் அந்த அரசியலுடைய ஆதிக்கம் இருப்பதால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது.